வந்துட்டாங்களாடா. எவ்வளவு வந்துட போறாளுக. வந்து பாத்துட்டாளுங்கன்னா என் பிளானே கெட்டு போயிரும். இவன் என்னடி இழிஞ்சிட்டு இருக்கிறா, நீ பேசிக்கிட்டு இருக்கிற. இழுத்துட்டு வாடி, பஸ் வந்துரும். என்ன எல்லாரும் ஷாக்கிங்கா பாக்குறீங்க? நான் வருவேன்னு எதிர்பார்க்கல. யோ சொக்கு, நீ எப்படியா இங்க? ஹாய் டார்லிங், எப்படி இருக்கிற? நான் இல்லாம ரொம்ப துரும்ப இழைச்சு போயிட்டேன். ஒழுங்கா சாப்பிடுறியா இல்லையா? என்ன கருமம் முடியுது? என்னது துரும்ப இழைச்சு போயிட்டேனா? ஹலோ அத்தை, எப்படி இருக்கிறீங்க? என்னத்த முடியல நரைச்சு போச்சு? ஹேர் கலர் எதுவும் பண்ணிக்கலாம்லத்த? இந்த சின்ன வயசுல முடியல நரைச்சதுன்னா பாக்குறதுக்கு ரொம்ப வயசானது மாதிரி தெரியுது பாருங்க. உங்க வெள்ளை சீலைக்கும் வெள்ளை தலைக்கும் எப்படி இருக்கு தெரியுமா? வயசான கிழட்டு பண்ணிக்காரடி மாதிரி இருக்கிறீங்க. என்ன மாப்பிள, மருமகனாச்சே பேசிட்டு போறாருன்னு விட்டா ரொம்ப தான் வாய் நீளுது. 65 வயசாவது, நரைக்காம இன்னும் குமரி பள்ளிகளாட்டின கருகருன்னு இருக்குமோ? மலேசியாவுக்கு வேலைக்கு போயிட்டு 3 வருஷம் கழிச்சு வந்திருக்கிறீங்கன்னு சந்தோஷப்படுறதுக்கு இல்லாம நீங்க பேசுறதெல்லாம் கேட்டா வவுத்தரிசலால இருக்குது. ஏ திரி டார்லிங், அத்தைக்கு ஒரு சொம்பு தண்ணி கொண்டாந்து கொடு. எதுக்கு ஏன் இப்ப தண்ணி கொண்டாந்து தரணும்? அம்மா உன்னை கேட்டுச்சா? அட என்ன திரி நீ? அத்தைக்கு பாரு, வயிறுலாம் ஒரே எரிச்சலா இருக்குதா. தண்ணி குடிச்சா கொஞ்சம் எரிச்சல்லாம் அடங்கி கூலிங்கா இருக்கும்ல. கொண்டாந்து குடுமா, நல்லா முடக்குன்னு குடிக்கட்டும். என்னடி காயத்ரி, உன் புருஷன் என்ன விளையாட்டு காமிச்சிட்டு இருக்கிறாரு? யோ சொக்கு, முதல்ல வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு கிளம்பையில நல்லா தானே போனேன். இப்ப என்ன ஆச்சு உனக்கு? ஏ பைத்தியம், எனக்கு என்னடியாச்சு? நான் நல்லா தானே இருக்கிறேன். அப்பா, எனக்கு என்னப்பா வாங்கிட்டு வந்த? அப்பாவா? ஏ திரி, யாரடி இந்த பையன்? என்ன அப்பான்னு கூப்பிடுறான்? யாரு இந்த பையனா? ஏ சொக்கு, என்னையாச்சு உனக்கு? தலையில ஏதோ அடிபட்டுருச்சா? நம்ம பிள்ளைய பார்த்து யார் இந்த பையன்னு கேக்குற? யார் பையனவோ கூட்டியாந்து நிறுத்தினா யாருன்னு கேட்காம வேற என்னடி கேட்பாங்க? எப்பா மருமவனே, 3 வருஷம் வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தது பெத்த பிள்ளையவே மறந்து போய் யாருன்னு கேக்குறீங்க? இன்னும் 2 வருஷம் சேர்ந்தாப்புல இருந்துட்டு வந்திருந்தீங்கன்னா கட்டண பொண்டாட்டியவே மறந்துருப்பீங்க போல இருக்குது. என் திரிய எப்படித்தான் மறப்பேன்? அவ என் டார்லிங்கு. நான் மலேசியா கிளம்பையில என் டார்லிங் எப்படி இருந்தாலோ இப்பவும் அப்படியே தான் இருக்கிறா. ஆனா இந்த பொடியன் தான் யாருன்னு தெரியல. இந்தாயா, நீ பேசுறதெல்லாம் கேட்டு என்ன தப்பா நினைக்க போறாங்கய்யா. ஏயா இப்படி பண்ற? நல்லா பாரியா, அது உன் புள்ளதான். பாரு, உன் முகரக்கட்டையை அப்படியே உரிச்சு வச்சிருக்கான். ஏ பைத்தியமே, என்ன மோரக்கட்டையை உரிச்சு வச்சுக்கிறான், கொழுக்கட்டையை உரிச்சு வச்சுக்கிறான்னு சொல்லிட்டு இருக்கிற? அவனை எந்த சாடையில பார்த்தாலும் என்ன மாதிரி தெரியல. நல்லா பாரு, உன் மோரக்கட்டை இடமே தான் இருக்குது. அதுவும் இல்லாம நான் மலேசியா கிளம்பையில என் புள்ள 1 வயசு பையனா தான் இருந்தான். இப்ப இவ்வளவு பெரிய பையனா கொண்டாந்து நிறுத்தி இதான் உன் புள்ளன்னு சொல்றீங்க. என் புள்ளைய என்ன பண்ணீங்க எல்லாரும் சேர்ந்து? என்னடி உன் புருஷன் அறிவு கட்டத்தனமா பேசிட்டு இருக்கிறாரு? மூளை கீழே குழம்பி போச்சா? 3 வருஷத்துக்கு முன்னாடி 1 வயசு பையனா இருந்தா இப்போ 1 வயசு பையனாவா இருப்பான்? வளர்ந்துருப்பாங்கிற யோசனை இல்லை இந்த மனுஷனுக்கு. வேலைக்கு போன இடத்துல என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு தெரியல, இப்படி கிறுக்கு பிடிச்சு போய் திரும்பி வந்திருக்கிறாரு. யோ, என்னையா இப்படி பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்கிற? ஏயா இப்படி என் மானத்தை வாங்குற? வாங்க மாமா. எப்படி இருக்கிறீங்க மாமா? மலேசியா போயிட்டு ஒரு ஃபோன் கூட பண்ணல. நான் ஃபோன் பண்ணாலும் உங்களுக்கு ரீச்சே ஆக மாட்டேங்குது. நல்லா இருக்கிறேன் ஸ்னேகா, நீ எப்படி இருக்கிற? படிப்பெல்லாம் முடிஞ்சுதா என்ன? நாளைக்கு ஒரு எக்ஸாம் இருக்கு மாமா, அதை எழுதிட்டு வந்துட்டேன்னா அவ்வளவுதான், முடிஞ்சது. அப்படியா? ஆமா, இந்த பொண்ணு யாரு? உன் ஃப்ரெண்டா? என்ன மாமா, இவள தெரியலையா உங்களுக்கு? தாமராணியோட தங்கச்சி பவித்ரா. அப்படியா? தாமரையோட தங்கச்சியா? எனக்கு அடையாளமே தெரியலமா. இது நம்ம சந்தோஷ் தான் மாமா. நீங்க கிளம்பையில 1 வயசு பையனா இருந்தான், இப்ப வளர்ந்துட்டான். நீங்க ஊருக்கு போய் 3 வருஷம் ஆகுதுல்ல. ஆமாவோ, வளர்ந்துருப்பானோ? நீ சொல்றதால நம்புறேன் ஸ்னேகா. இந்த பாண்டா கரடியும் நம்ப முடியாது, இந்த விளக்கு தெரியவும் நம்ப முடியாது. மை டியர் சன், கமான் மை சன். தலைய பாரு, மைதா மாவுல நினைச்ச சொய்ய மாட்டோம். அப்பா, எனக்கு பொம்மை வாங்கிட்டு வந்தியாப்பா? வாங்கிட்டு வந்திருக்கேன்டா கண்ணு. பவி, வாடி நம்ம போவோம். மா, இப்படி நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலமா. அத்தாண்டி எனக்கும் ஒன்றும் புரியல. ஒன்று எங்கேயாவது விழுந்து கிழுந்து மண்டையில் அடிபட்டுருக்கணும், இல்லைனா ரோட்ல போகையில வாரையில வண்டி இடிச்சு தலையில அடிபட்டு புத்தி பேதலிச்சிருக்கணும். அட அது இல்லம்மா, என்னால ஊருக்கு போக முடியாம போயிருச்சு. நாளைக்கு எப்படிமா ஊர் தெருவில் கூட்டி அள்ளுவேன்? மூதேவி, புருஷங்காரன் கிறுக்கு பிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கிறான், அதை பத்தி கவலை இல்ல. நாளைக்கு ஊர் தெருவை கூட்டணுமா, அதுக்கு விசனம் பிடிச்சிக்கிட்டு நிக்குது. எடுப்படாத மூதேவி. தவளை தாவாயால கெடுங்கிறது மாதிரி உன்னை நானே வெத்தலை பாக்கு வச்சு அழைச்சு ஒவ்வொரு பிரச்சனையா இழுத்து விட்டுட்டு இருக்கிறேன். ஒரு வென பிடிச்சவ பத்தாதுன்னு இன்னொரு கிறுக்கு பையில வந்து சேர்ந்துருக்குது. இனிமே என்னென்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரியல.
என்ன எல்லாரும் அம்போன்னு என்ன மட்டும் தனியா விட்டுட்டு போயிட்டாங்க? இது எல்லாத்தையும் மெனக்கட்டு பேக்கிங் பண்ணேன். ஒவ்வொன்றா தேடி தேடி பார்த்து பார்த்து எடுத்து வச்சேன். இதெல்லாம் இப்ப திரும்ப எடுத்து வைக்கணுமா? இந்த லூசு பைய கரெக்டா இன்னைக்கு தான் வரணுமா? இன்னும் ஒரு நாள் பொறுத்திருந்து நாளைக்கு வந்திருக்க கூடாது. சின்னதுரப்பா, 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 இங்கதான் உட்காந்துருக்கீங்களா? கூப்பிடுறது காது கேட்கல? என்ன அலமேலு, எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்கிற? என்ன ஆச்சு? என்ன பண்ணி தொலைகிறது? கத்துறதே இல்லை என் பொழப்பா போச்சு. ஒரு நல்லது கெட்டது கோயில் குளம் பூஜை விரதம்னு குடும்ப பாங்கான மருமகளை கொண்டு வந்திருந்தீங்கன்னா கொடுக்கறத வாங்கி தின்னுபிட்டு ஒரு ஓரமா அமைதியா இருந்திருப்பேன். நீங்க ஒரு அடங்காத மாடெல்லாம் மருமவன்னு கொண்டு வந்து வச்சிருக்கீங்க. அப்புறம் நான் தொண்டை தண்ணி வத்த கத்தி தானே ஆகணும். ஏண்டி, அந்த பிள்ளைய எதுவும் சொல்லலைன்னா உனக்கு தூக்கமே வராதா? இப்ப என்ன பண்ணுச்சுன்னு இந்த கத்திட்டு இருக்கிறவ? என்ன பண்ணாளா? புரட்டாசி மாசம் பிறந்துருச்சு. ஊரே கவுச்சு போலங்காம விரதம் இருக்கிறாளுக. உங்க மொறு மோவுளுக்கு சில்லி சிக்கன் வேணுமா? சில்லி சிக்கனு. இந்த பூமாரி குட்டி கூட மீன் வேணும் சிக்கன் வேணும்னு எதுவும் கேட்டு அடம் பிடிக்கல. இந்த எரும மாடு புருஷனுக்கு போன போட்டு ஏங்க உங்க அம்மா வச்ச சாம்பாரை தின்னுபுட்டு நாக்கு நமுத்து போய் கிடக்குது, சுருக்குன்னு வாய் கேக்குதுங்க, சில்லி சிக்கன் வாங்கியாரீங்களா அப்படிங்கிறா. கிளவி அப்படியே வந்து போட்டு கொடுக்குது பாரு. இந்த கொடுமை எந்த வீட்லயாவது நடக்குமாங்க? நீங்களே என்னன்னு கேளுங்க உங்க மொறு மோவல. ஏமா சிம்ரனு, என்னம்மா இதெல்லாம்? புரட்டாசி மாசம் அசைவம் சாப்பிடக்கூடாதுன்னு தெரியாதா உனக்கு? சின்ன பிள்ளையா நீ? இவ்வளவு சீக்கிரம் புரட்டாசி வரும்னு நான் என்ன கனவா மாமா கண்டேன்? 2 எபிசோடுக்கு முன்னாடி தான் விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேட் பண்ணோம். அதுக்குள்ளேயுமா புரட்டாசி வந்துருச்சு? அதுக்குள்ளேயுமா பரட்டாசி வந்துருச்சு? உங்க மொகரையில எப்படி உனக்கு 4 கிழமை தெரியும்? தினமும் வீடியோ போட்டா உனக்கு 4 என்ன கிழமை என்னங்கிறது தெரியும். இந்த பிள்ளை 4 நாளைக்கு ஒருத்தர் 5 நாளைக்கு ஒருத்தர் வீடியோ போட்டா உனக்கு எப்படி 4 கிழமை தெரியும்? அவ தினம் ஒரு வீடியோ போட்டு சப்ஸ்கிரைபரா அள்ளிட்டு போறாளுவ. இப்படி வாரம் ஒரு வீடியோ போட்டா முக்கிட்டு தான் கிடக்கணும். இந்த டைல்ஸ் மண்ட, இந்த அக்காவை ஏதாவது திட்டின எனக்கு பொல்லாத கோவம் வந்துடும் பாத்துக்க. எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையிலயும் அது வீடியோ ரெடி பண்ணி போட்டுக்கிட்டு இருக்குது, அதை போய் திட்டிகிட்டு இருக்கிற. உனக்கு நான் சில்லி சிக்கன் சாப்பிட்றது பிரச்சனையா இல்ல வீடியோ வர்றது லேட் ஆகுதுங்கிறது பிரச்சனையா? ரெண்டும் தாண்டி நட்டமாடு. மண்டை பாரு, மண்டையா முழுக்கு மண்டை நவுறன் தாண்ட. வீடியோ பார்க்குற அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அப்பா அம்மா எல்லாருக்கும் வணக்கம். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க. அதுலேயும் 570 பேர் அக்காவை சப்போர்ட் பண்ணுற வகையில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குதுன்னு அக்கா சொன்னிச்சு. மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குதுங்க. அப்புறம் இன்னும் சில பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோ பார்க்குறதா அக்கா சொன்னிச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அக்கா போடுற வீடியோலாம் உங்களுக்கு அப்பப்போ நோட்டிஃபிகேஷனில் வரும். டெய்லி வீடியோ போடுறதுங்கிறது அந்த அக்காவுக்கு கஷ்டமாக இருக்குதுங்க பாவம். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி கடையும் பார்த்துக்கிட்டு வீட்டையும் பார்த்துக்கிட்டு வீடியோவும் ரெடி பண்ணி போடணும். அதனால தான் 4-5 நாள் ஆயிடுது. என்னடா அப்படி வீடியோ லேட்டாக வருதுன்னு நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் 3 நாளைக்குள்ளே வீடியோ போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன்னு அக்கா சொல்லியிருக்கு. கண்டிப்பாக முயற்சி பண்ணும். எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி வீடியோவை கொண்டு போகிறதுக்கு நாங்கள் எல்லாரும் முயற்சி பண்ணுறோம். அதே மாதிரி நீங்களும் வீடியோவை பாதியிலே தள்ளி விட்றாம முழுசாக பாருங்க. இதெல்லாம் நான் எதுக்கு இப்போ சொல்லிட்டு இருக்கிறேன்னா, உங்ககிட்ட ஏதாவது பேசிக்கிட்டு இருந்தாவது இந்த கிழவி இந்த இடத்த விட்டு போயிரும்னு பார்க்குறேன். மொட்டை கிழவி அதே இடத்துல ஆணி அடிச்ச மாதிரில நிற்குது. நான் என்ன பேசிக்கிட்டு இருக்கிறேன்னு என் வாயவே குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டு இருக்குது. இப்போ பேசி முடிச்சு விட்டோம்னு தெரிஞ்சது கிழவி அதிராமாயணத்தை ஆரம்பிச்சுக்கும். இப்ப நான் என்ன சொல்றது? நீங்க சொன்ன வரைக்கும் போதும், நிறுத்துங்க. அதானே பார்த்தேன். இம்முட்டு நேரம் நீ அமைதியா நின்றுட்டு இருந்ததே பெரிய விஷயம். அங்க நீங்க வளவளன்னு பேசிக்கிட்டு இருந்தா எல்லாத்தையும் மறந்து இந்த இடத்தோட நவுந்து போயிருவோன்னு பாத்தியா? அத்தை மாமியார, இப்ப என்ன தப்பு பண்ணிவிட இப்படி கோவப்படுறீங்க? தப்பு தாண்டி. இந்த மாசத்துல நீ நான்வெஜ் சாப்பிடணும்னு நினைச்சதே தப்பு தாண்டி. என்ன தலையில துண்டு ஒண்ணு கட்டிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? சொல்லுங்க உங்க தொங்குச்சி மவளுக்கு. என்னடி கேட்க சொல்ற? நானும் உன்னாட்ட எந்திரிச்சு நின்று கத்தணுமா? அதானே உங்க தொங்குச்சி மாவதானே, நீங்களே வாங்கிட்டு வந்து கொடுத்தாலும் கொடுப்பீரு. இங்க பாருமா சிம்ரனு, வருஷம் வருஷம் புரட்டாசி மாசம் கறி சமைக்கவும் மாட்டோம் சாப்பிடவும் மாட்டோம்னு உனக்கு தெரியாதா? ஒவ்வொரு வருஷமும் இதே பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறியாமா? வருஷம் பூரா தான் நினைச்சதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கிற. ஒரு மாசம் உன்னால கண்ட்ரோலா இருக்க முடியாதா? என்ன மாமா பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டீங்க? என்னதான் நான் பேண்ட் சட்டை போட்டுக்கிட்டு ஆம்பளை மாதிரி சுத்தினாலும் நானும் ஒரு பெண் தானே. அந்த மொட்டை கிழவிக்கு தான் என்னை பத்தி தெரியலன்னா உங்களுக்குமா என்னை பத்தி தெரியாது? புரட்டாசி மாசத்துல ஊரே தலையும் தாம்பும் காயும் பிச்சு வதக்கி திங்கையில
நான் மட்டும் சிக்கன் சாப்பிட்றதுக்கு சுயநலவாதி இல்ல மாமா. நான் உங்க மகன்கிட்ட சில்லி சிக்கன் வாங்கிட்டு வர சொன்னது எனக்காக இல்ல மாமா. அப்புறம் யாருக்கடி வாங்கிட்டு வர சொன்ன? பூமாரிக்கா? நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு அத்தை மாமியார. யோசிச்சு வச்ச டைலாக்லாம் மறந்து போயிரும். சிக்கனு மட்டனு மீன் இறாலு பிரியாணின்னு ஒவ்வொன்னோட அழகையும் சைஸையும் பார்த்து பார்த்து ஏங்கி போயிருக்கிற என் கண்களுக்காக மாமா. கூவாத்துக்கு நடுவுல போய் நின்னாலும் தனியா தெரியற பிரியாணியோட வாசம், அந்த வாசம் கொஞ்ச நாளா இல்லாம என் மூக்கு ஏங்கி போயிருக்கு மாமா. அந்த மூக்குக்காக பிரியாணி, சிக்கன் 65, ஃபிஷ் ஃப்ரை டேஸ்ட்ல ஊறி போயிருந்துட்டு கொஞ்ச நாள் அந்த டேஸ்டே கிடைக்காம காஞ்சு கருவாடா போயிருக்கிற என் நாக்குக்காக. இது எல்லாத்தையும் தின்னு தின்னு கொழுத்து போன என் வயிறு கொஞ்ச நாளா இதெல்லாம் கிடைக்காம என் குடலை அரிச்சரிச்சு திங்க ஆரம்பிச்சிருச்சு மாமா. மிச்சம் மீதி இருக்கிற குடலையாவது காப்பாத்தணுங்கிற நல்ல எண்ணத்துலதான் அவர்கிட்ட சிக்கன் 65 வாங்கிட்டு வர சொன்ன மாமா. இப்ப சொல்லுங்க மாமா, இதெல்லாம் நான் சாப்பிட்றதுக்காக வாங்கிட்டு வர சொன்னேன்? சொல்லுங்க மாமா, சொல்லுங்க. அவ்வளவு சுயநலவாதியா நானு? என்னென்ன சொல்றா பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறா, அதையும் ஒண்ணு கேட்டுக்கிட்டு இருக்குது. என்னம்மா சிம்ரனு, என்னென்னமா சொல்லிக்கிட்டு இருக்கிற? எனக்கு ஒன்றும் புரியல. அது ஒரு மரமண்டை, இது ஒரு களிமண்ணு. யாச்சனை தரப்பா, உங்களுக்கு புரியல? எரும மாடு ஏரோப்ளேன் ஓட்டுதாமா. போய் வெளியில நின்னு பேன் அனந்த வானத்தை பாருங்க. ஆமா மாமா, இதெல்லாம் நான் எப்படி உங்ககிட்ட சொல்லுவேன்? கொஞ்ச நாள் அந்த நான்வெஜ்லாம் சாப்பிடாம என் நாக்கு செத்து போச்சு மாமா, செத்து போச்சு. செத்து போச்சுன்னா மாலை மரியாதையோட போய் அடக்கம் பண்ணுடி. என்னத்துக்கு கரும இதெல்லாம் வச்சுக்கிட்டு தேவையில்லாத பேசலாம் பேசிக்கிட்டு இருக்குது? வெட்டி வீசிட்டு போ. நானாவது நிம்மதியா சந்தோஷமா இருப்பேன். அமுகு டுமுகு அமால் டுமால்.